பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த 50வது சங்கீதம் பக்தனாகிய ஆசாப்பினால் பாடப்பட்டது என்று இதனுடைய தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். இந்த முழு சங்கீதத்தையும் நாம் வாசித்தால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கிற ஒரு உரையாடலை போல இந்த சங்கீதம் காணப்படுகிறது. நாம் வாசித்த இந்த குறிப்பிட்ட வசனத்திலே 2 பகுதிகளை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது நாம் செய்ய வேண்டியது, இரண்டாவது தேவன் செய்வது. குறிப்பாக ஆபத்து காலத்தில் நம்மை தேவன் என்ன செய்ய சொல்லி இருக்கிறார், ஆபத்து காலத்திலே நாம் தேவனை அழைக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் நம்மை விடுவிப்பார் என்றும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதையும் தான் தேவனே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். வேறு யாரோ ஒருவர் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லுவது வேறு, ஆனால் தேவனே சொல்லுவது என்பது வேறு. அருமையான மகனே, மகளே, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு என்பதை உரிமையோடு சொல்லி இருக்கிறார், கட்டளையாகவும் சொல்லி இருக்கிறார். தேவனே நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கிறார். மட்டுமல்ல, நான் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கவனியுங்கள், இதைவிட வேறு என்ன வேண்டும்? எந்த விதமான நெருக்கடியான, ஆபத்து நிறைந்த, எதிர்மறையான சூழ்நிலையானாலும் தேவனை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுவிப்பார், நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர். அப்பொழுது நீர் எங்களை விடுவிப்பீர் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு மனிதன் அல்ல, தேவாதி தேவனே இந்த வார்த்தைகளை எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எல்லா விதமான நெருக்கடியான, எதிர்மறையான, ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே, உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.